யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் யாராவது மைக்ல வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அநேக நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல விளம்பரங்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு கடைகளுக்கு போடுற விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு ஸ்விக்கில இருந்து மெசேஜ் வரும், டேவிட் நீங்க பசியா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்காக அப்படின்னு போடுவான். என் மனைவிக்கு கூட பசியா இருக்கிறது தெரியாது, உனக்கு எப்படா தெரியுது அப்படின்ன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான அதிசயமான அட்டகாசமான, போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர காமெடியான ஒன்றுமே இல்லாத விஷயமாக இருக்கும். எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய பேச்சுகள் கேட்கிற போது பயங்கர மரியாதையாக வந்து துண்டு போடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலம் முடிஞ்சதுக்கு அடுத்து, தேர்தல் முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுதலாக இருக்கும். இதே போல கிறிஸ்தவர்கள் நாங்களும் குறைச்சல் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் வாய் சவுடாலுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், மதுரை பாஷையில நல்லா வாய் பேசுவோம். ஆனா உண்மையில் அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை காப்பாற்றுவார், எங்களோட ஆலயத்துக்கு வாங்க ஆராதிச்சு பாருங்க, இதுவாக்கும் அதுவாக்கும்னு பேசுகிறோம். ஆனா உண்மையில நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ரியலி ஹூ வி ஆர், அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கணும். கொஞ்சம் சுரண்டி பார்த்தா உள்ள இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். என்னது கொஞ்சம் சுரண்டி பார்த்தா உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க பார்த்துக்கங்க. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இந்த நேரத்தில் தேவ வார்த்தையை கேட்கிற உங்களோடு நம்மை சோதித்து அறியும்படியாக சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நான் இந்த மதிய நேரத்தில் உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனின் பண்பு என்ன, கிறிஸ்தவனின் பண்பு என்ன என்பதை குறித்து, the characteristics of a Christian, ஒரு கிறிஸ்தவனின் பண்பு என்ன என்பதை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சால்ட்டுக்கு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. உப்பு எந்த உப்பு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த உப்பை எடுத்து அதில் சில மருந்து கலந்து சில கெமிக்கல் கலந்து, இல்லை அதை இந்த இடத்துல வச்சா இது எப்படியாக நிறம் மாறுகிறது, இது வாசனை எப்படியாக வருகிறது, என்ன ஏதுன்னு அதோடைய மாற்றங்களை வைத்து இது என்ன உப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கங்க, மேலாப்புல பார்க்குறப்ப எல்லா உப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எது எந்த உப்புன்றதுக்கு சில சோதனைகள் பண்ணோம்னா எந்த உப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நம்மளும் பேசுகிற வார்த்தை எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே நாம் யார் என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு முதலாவது காரியமாக இந்த யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது யாக்கோபு இப்படியாக எழுதுகிறார், சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி. கிறிஸ்தவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டிக்கிற போதே வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்து மனுஷனை தமது கையினாலே அவர் சிருஷ்டித்தார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரத்தில் தெளிவா யோவான் சொல்லி ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று சொல்லி. இந்த உலகம் எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி நெகேமியா சொல்லி ஜெபிக்கிறார். நெகேமியா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்?
நீர் ஒருவரே கர்த்தர். ம் 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 அவைகளை எல்லாம் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஏன் நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சோம் பாருங்களேன். அதுல என்ன வசனம் வருகிறது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா வெளிச்சங்களை தரக்கூடிய எல்லா ஜோதிகளுக்கு தகப்பனாய் இருக்கக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து என்று சொல்லுகிறது. தேவன் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். அதுல விசேஷமாய் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனா இப்படி வார்த்தையினாலே சிருஷ்டித்த இந்த உலகத்துல சிலரை அவர் சித்தம் கொண்டு, கவனிக்க வேண்டிய வார்த்தை பார்த்துக்கங்க, சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆண்டவர் சித்தத்தோடு சிலரை தமக்கென்று சொல்லி அவர் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் சித்தம் கொண்டு சிலரை தம்முடைய வாழ்க்கைக்காக, தம்முடைய ஊழியத்திற்காக, தம்முடைய அந்த பணியை செய்யும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டு அவர்களை பிரித்தெடுத்தார். இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வார்த்தை என்ன வருதுன்னா, ஜெனிப்பித்தார் என்ற வார்த்தை வருகிறது. இந்த ஜெனிப்பித்தார் என்ற வார்த்தைக்குரிய கிரேக்க அர்த்தம் எதை சொல்லும் அப்படின்னா, பிரசவித்து பெற்று எடுப்பதை சொல்லுகிறது. ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பிரசவித்து பெற்று எடுப்பாங்க? சாதாரண விஷயமாங்க? ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறது சாதாரண ஒரு விஷயமா? மாதங்கள் மாதங்கள் நிம்மதியா தூங்கவும் முடியாம, சாப்பிடவும் முடியாம, என் மனைவி மாசமா இருந்த டைம்ல விருப்பப்பட்டு ஏதாவது வாங்குவோம், வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த விருப்பம் போயிடும். பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் போராட்டம் இருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தையும் தாண்டி இங்கிட்டு தூங்க முடியாது, அங்கிட்டு தூங்க முடியாது, இங்கிட்டு படுக்க முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. எவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டு இதன் விளைவில் ஒரு ஜீவனை, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த பிரயாசத்தின் விளைவுக்காக எப்படி ஒரு தாய் பிரயாசப்படுறாங்க. இதே வார்த்தையத்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் என்னையும் பெற்று எடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! நீங்களும் நானும் ஏதோ யதார்த்தமா அந்த தேவனுடைய பிள்ளைகளாக, இந்த கிறிஸ்தவர்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக மாறிடல. நீங்களும் நானும் யதார்த்தமா யாரோ சொன்னாங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஆச்சு, அதை மாதிரி ஆச்சு, அதெல்லாம் சூழ்நிலைகள் ஆச்சு, அதனால நான் வந்தேன். கிடையாதுங்க. இது தேவன் தம்முடைய சித்தத்தினாலே உங்களையும் என்னையும் பெற்று எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பிரசவித்து எடுத்திருக்கிறாராம், பெற்று எடுத்திருக்கிறாராம், கற்ப வேதனை பெற்று எடுத்திருக்கிறார் என்று நம்ம சொல்லலாம். பாருங்களேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற வார்த்தை சும்மா கிடையாதுங்க. இவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவை பின்பற்றி வந்த உங்களையும் என்னையும் தேவனே தம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி பெற்று எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நான் அதை முக்கியமா சொல்லல, கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பண்புல பண்பு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நீங்களும் நானும் பெற்று எடுக்கப்பட்டோம். கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. நான் தேவனுடைய பிள்ளை கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? இன்னும் சொல்லணும்னா, பெற்று எடுப்பதற்கு உள்ள விதைக்கப்பட்ட விதை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை உருவாவதற்கு எப்படி ஒரு வித்து தேவைப்படுகிறதோ அதே போல எனக்குள்ள விதைக்கப்பட்ட வித்து என்ன தெரியுமா? சத்திய வசனம். ஹல்லேலூயா! என் வாழ்வு ஆதாரமே தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் வாழ்வுக்கு சோர்ஸ்,
என் வாழ்வுக்கு என் ஜீவன் வருவதற்கு காரணம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழுவதற்கு காரணம், இன்றைக்கு தேவனுடைய புத்திரன் என்று சொல்லுகிற அதிகாரத்திற்கு உடையவனாய் மாறினதற்கு காரணம் என்னன்னா, எனக்குள்ள விதைக்கப்பட்ட சத்திய வசனமாகிய வித்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சத்திய வசனம் எனக்குள்ள வேலை செஞ்சு என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. இன்னும் நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது அதிகாரத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் யாராவது வாசியுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 முதல் 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. எப்பா கேட்கிற ஒருத்தவரும் நீங்க கவனிங்க அப்படின்னு பேதுரு ஆரம்பிக்கிறாரு. ஏதோ அழிஞ்சு போகக்கூடிய வித்தினால, சீடுனால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் காலங்காலமாய் நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. ஹல்லேலூயா. என்னைய உங்களை பெற்று எடுத்தது எப்படின்னா, தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்து. ஹல்லேலூயா. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சத்தம் கேட்கிற மாதிரி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எனக்குள்ள விதைக்கப்பட்ட இந்த வித்து என்ன அப்படின்னா, என்றென்றைக்கும் நிற்கிறதாகிய தேவ வசனமாகிய வித்து. இப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம். என்னை தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நாம் பிறப்பதற்கு எனக்குள்ள வந்த வித்து இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதாவது ஒரு பிள்ளை பிறப்பதற்கு எப்படி ஆணுடைய ஒரு வித்து தேவையோ, எக்ஸாக்ட் சேம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்க வேதத்தில். அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நானும் அப்படியே சொல்லுகிறேன். கற்பம் உண்டாவதற்கு எப்படி ஒரு ஆண் வித்து தேவைப்படுமோ, அதே போல இந்த விசுவாசி உண்டாவதற்கு, இந்த தேவ பிள்ளை உண்டாவதற்கு தேவனுடைய வசனமாகிய வித்து எனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவன்னு சொல்ற நானு, பிரசங்கிக்கிற நானு, பேசுகிற நானு, ஊழியம் பண்ற நானு, எனக்குள்ள எவ்வளவு இந்த வசனம் இருக்கு? எனக்குள்ள எவ்வளவு இந்த வசனம் இருக்கிறது? இந்த சத்திய வசனமாகிய வித்து எனக்குள்ள இருக்கு. இதனால நான் தேவனுடைய பிள்ளைன்னு பேசுகிறோமே, எனக்குள்ள எவ்வளவு வசனம் இருக்கு? யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் ரொம்ப அழகான நிருபம், பாத்துக்கங்க. சிதறப்பட்ட கோத்திரங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். எல்லாம் பல சூழ்நிலைகள்னால சிதறி போயிருக்கிறாங்க, உயிர் பழச்சு ஓடி இருக்கிறாங்க, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி இருக்கிறாங்க. யாக்கோபு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நீ எந்த ஊருக்கு போனாலும் பரவாயில்ல, உன் அரசன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த தொழில் செய்யறவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த வயதுக்குட்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், கிரேக்கன், யூதன், ரோமன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பண்புகள் உனக்கு இருந்தாகணும். இப்படி இருந்தால்தான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறது போல இருக்கிறது. சத்திய வசனமாகிய வித்து இருக்கா? வசனம் உள்ள இருக்கா? வசனம் உள்ள இருக்கா? இன்னும் புரிந்து கொள்ளணும்னா 1வது அதிகாரம் 14வது வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, இங்க 2 கம்பேரிசனை யாக்கோபு வைக்கிறார். முதலாவது மனுஷ சுய இச்சை. இதன் விளைவு என்ன? இதோடைய வித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிங்க. இந்த இச்சை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த சுய விருப்பம், இந்த இச்சை, இது ஒரு கன்செப்ஷனை, ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குறது. அது பாவத்தை உண்டாக்குது. இந்த பாவம் பூரணமாகிற போது என்ன வருது? மரணத்தை பிறப்பிக்கிறது. இப்ப இதே கம்பேரிசன்ல தான் இங்க 18வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், அவர் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி. அதை கவனிச்சீங்கன்னா, இப்ப மனுஷ சுய இச்சை இல்ல, இது தேவ சித்தம்.
மனுஷ சுய இச்சை பாவத்தை உண்டாக்குகிறது, தேவ சித்தம் வசனத்தை உண்டாக்குகிறது. மனுஷ சுய இச்சை பாவத்தை உண்டாக்கி முடிவு மரணத்துக்கு கொண்டு வருகிறது. தேவனுடைய சித்தம் வசனத்தை எனக்குள்ள விதைத்து அந்த வித்து ஜீவனை உண்டாக்கி என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் இப்படி கேட்கிறேன் நானு, இப்ப எனக்குள்ள தேவ சித்தமாகிய தேவ சித்தத்தினால் வந்த வசனம் இல்ல அப்படின்னா ஜீவன் இல்ல அப்படின்னா எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னு அர்த்தம்? நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். பாத்துக்கங்க, உண்மை தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பதில் என்ன தெரியுமா? தெரியாது. அந்த பதிலுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு. உலகத்தையே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பதிலை வச்சு. தெரியாது. யாக்கோபு சொல்லுகிறார், மனுஷ சுய இச்சை பாவத்தை உண்டாக்கி அந்த பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. தேவ சித்தம் வசனத்தை உனக்கு விதையாய் வித்தாய் விதைத்து அந்த வித்து ஜீவனை உண்டாக்கி உன்னை பிள்ளையாய் பெற்றெடுக்கிறது. இப்ப கிறிஸ்தவனாக சொல்லுகிற நான், எனக்குள்ள வசனம் இருக்கா இல்லையா? இந்த யாக்கோபு நிருபத்தை தான் இன்னைக்கு மாத்தி மாத்தி நம்ம பார்க்க போறோம். அதுலயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 21வது வசனம் வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் உங்கள் உள்ளத்தில், நல்லா கவனிங்க, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவனுடைய பண்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, வசனத்தை இவன் வசனத்தினாலே பிறந்தவன், எனவே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கணும். First characteristics of a Christian, characteristic, he is born of the word of truth, so he should bow down before the word of truth. இவன் வசனத்தினால பிறந்ததுனால இவன் வசனத்துக்கு முன்னாடி முழங்கால் போட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசு தான், பாத்துக்கங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், நான் எப்படி பிரசங்கிக்க. accept the word, humbly accept the word, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். யாக்கோபு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், பெருமை உள்ளவனுக்கு தேவன், தாழ்மை உள்ளவனுக்கோ. வசனம், ஒரு வசனம் உங்கள் உள்ளத்தை தொடுமென்றால், உங்கள் எண்ணத்தை தொடுமென்றால், ஆவியானவர் அந்த வசனத்தின் மூலமாய் கிரியை செய்வாருன்னா மறு பேச்சு கிடையாது, முட்டி போட்டுறணும். என்னை அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே, நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, ஐ ஹம்பிளி அக்செப்ட், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது மாத்திரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வேகமாய் போகிறேன். இது மாத்திரம் இல்லை, இதன் தொடர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா 23வது வசனத்தை 24வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்வானானால், கவனிங்க, கவனிச்சு வாசிங்க. தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய போதும் நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு வாசிச்சீங்க அப்படின்னா, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் என்று சொல்லி பார்க்கிறோம். திருவசனத்தை, இந்த வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறானா, கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அடுத்து மறந்து போறவன போல இருக்கிறானா. முதலாவது, இந்த வசனம் வருகிற போது நம்ம தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்தி விடுவதல்ல, அதன்படி செய்யணும். ஹம்பிளி அக்செப்ட் பண்ற மாத்திரம் இல்ல. என்னுடைய அம்மாச்சி ஞாபகம் வருது, பயங்கர சேட்டை பண்ணுவாங்க, பாத்துக்கங்க, பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. ரொம்ப லேட் மதியான நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, தனியாக போகாதீங்க, அவங்க தள்ளாடுவாங்க, சில நேரத்தில் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அதனால் சொன்னால் சரி 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 உடனே ஆமாம் போட்டு நம்ம என்ன சொல்ல வரோன்றதே முடிச்சிருவாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எங்கள் அம்மாச்சி மாதிரி இருக்காங்க போல. சரி 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 ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது சரிதான், கேட்டுறது, ஆனா அதன்படி செய்கிறது கிடையாது. யாக்கோபு சொல்லுகிறார், முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு அதை மறந்துட்டு போறவன போல. இது யாக்கோபு ஒரு விதமா அசிங்கப்படுத்துறாரு, பாத்துக்கங்க. ஏன்னா அந்த காலத்துல கண்ணாடி விலை உயர்ந்த ஒரு காரியம். சில நேரத்துல வெண்கலத்தை பாலிஷ் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க. நல்ல கண்ணாடி அப்படின்னா
அவர்கள் சில்வர் வெள்ளியை பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. எனவே விலை உயர்ந்த ஒரு காரியம். சில பழைய காலத்து நீங்க புகைப்படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடியை வச்சு அதோட ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி சித்திரமே வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கி இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய, இன்னைக்கு எப்படி ஒரு கார் வச்சிருக்கிறான் இது வச்சிருக்கிறான்னு சொன்ன மாதிரி யாக்கோபு சொல்றாரு, எப்பா இவ்வளவு காஸ்ட்லியான கண்ணாடியை வச்சு பார்த்துட்டு உன் முகத்தை மறந்துட்டு போனா அதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? இவ்வளவு சுத்தமான நீ யார் என்பதை நேரடியாக உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதத்தை பார்த்துட்டு நீ மறந்துட்டு போன அப்படின்னா இதை விட அசிங்கம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கா? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. humbly accept then do, கீழ்ப்படிய வேண்டும். இது முதலாவது ஒரு பண்பாக நான் சொல்லுகிறேன். இரண்டாவது குறிப்பை, மூன்றாவது குறிப்பை நான் கொஞ்சம் வேகமா போக ஆசைப்படுகிறேன். அடுத்து 4வது காரியத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவது குறிப்பு என்னன்னா 19வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 1:19. இரண்டாவதாக கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு பொறுமை. அல்லேலூயா. இந்த வருஷ ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த வருஷம் என்ன வந்தாலும் என்ன போனாலும், உங்க தலைவர்கள் என்ன சொன்னாலும், உங்க ஊழியர்கள் என்ன சொன்னாலும், அது நியாயமோ நியாயம் இல்லையோ, நேர்த்தியோ இல்லையோ, குறை இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படி இருக்கணுமா? ஆமென். அதை பெருமையாய் சொன்ன சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். இது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா நாவடக்கம். ரொம்ப கஷ்டம் இல்ல? யாக்கோபு அடுத்த அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல அதிகமா இதை பற்றி பேசுகிறார். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். நாவை அடக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சில எடுத்துக்காட்டு அவர் சொல்லுகிறாரு பாருங்க. குதிரையை கடிவாளம் போட்டு அடக்கிறது போல, கப்பல் கடுங்காற்று அடித்தாலும் அதை சிறிய சுக்கானால திருப்புறது போல நாவு அப்படியாக இருக்கிறது. ஒரு நெருப்பு எப்படி காட்டை கொளுத்துமோ அதை போல நாவு இருக்கிறது. இதோட அதை என்ன சொல்றாருன்னா, இது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னே சொல்றார். இந்த 2 பல்லுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஒரு டேஞ்சர் இருக்கு பாருங்களேன். இது என்னவா? அநீதி நிறைந்த. வாயை திறந்து இது பண்ற, வாய்க்குள்ள உலகத்தையே பார்த்துடலாம்டா, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க பெரியவங்க. இது அநீதி நிறைந்த உலகம் தான். அல்லேலூயா. அடுத்த 6வது வசனம் நல்லா கவனிங்க. முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, ஆயுள் சக்கரத்தை, யார் வேதத்தை பார்த்து இருக்கீங்க? ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடியதா இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த சைக்கிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், உன் வாழ்வின் சுழற்சியை, உன் உயிர் வாழ்வதற்குரிய சுழற்சியவே உன் நாக்கு என்ன பண்ணிரும்னா கொளுத்தி போட்டுரும், ஒண்ணுமில்லாம எரிச்சு போட்டுரும். உன் வாழ்வின் சுழற்சி ஆயுள் சக்கரத்தையே அழிச்சு போட்டுருமா, கொளுத்தி போட்டுருமா. அதுக்கடுத்து முக்கியமான வார்த்தை என்னன்னா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் வாழ்வின் சக்கரத்தையே, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போடுற அக்கினி எங்க இருந்து பாஸ்டர் வந்துச்சு அப்படின்னா, டைரக்டா நரகத்துல இருந்தே வருது. அல்லேலூயா. அப்ப நான் என் வாயில பேசுற துன்மார்க்கமான வார்த்தைகள், கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகள், என் வாயில பேசுற பொறாமைக்குரிய, சண்டைக்குரிய, அவதூறுக்குரிய, உடைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க இருந்து தெரியுமா வருது? சோர்ஸ் டைரக்டா நரகத்துல இருந்து வருது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பாத்துக்கங்க. அங்க இருந்து நேரா உன் நாக்குக்கு வந்து, உன் நாக்குல இருந்து நேரா உன் வாழ்க்கையை அழிச்சிரும். அதான் இப்படி சொல்லுவேன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன், அதாவது திருவசனத்திலே பிறந்தவன் சுய வசனிப்பை அடக்க வேண்டும். சொல்லுங்க, திருவசனத்திலே பிறந்தவன் சுய வசனிப்பை அடக்க வேண்டும். எப்படி? திருவசனத்திலே பிறந்துட்டோம், என் சோர்ஸ் அங்க இருந்து வந்துருச்சுன்னா என் சுய வசனிப்பை என்ன பண்ணிடணும்? அடக்கணும். சுய வசனிப்புனா வந்ததெல்லாம் பேசுறது. அவர் என்ன எப்படி இருந்தாரு, இவங்க என்ன எப்படி இருந்தாங்க, இந்த அம்மா எப்படி வந்தாங்க, இது என்ன ஆச்சு, அது என்னாச்சு. உங்களுக்கு தேவையா? நமக்கு தேவை ஜீவன் தருகிற வார்த்தை. இந்த வார்த்தையை பேசுங்க, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையை பேசுங்க, இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட இயேசுவை பேசுங்க, இந்த வார்த்தையில மறைந்திருக்கிற அபிஷேகத்தை பேசுங்க. இந்த வார்த்தை உங்களை சிருஷ்டிக்க கூடியது.
இந்த வார்த்தை தேவையா இல்ல சுயவசனிப்பு தேவையா? இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற என்னுடைய பண்பு, என் கேரக்டர் என்ன? என் வாயிலிருந்து வர வார்த்தை. இயேசு சொன்னாரா இல்லையாங்க? மரம் அதன் கனிகள்னாலே அறியப்படும். மாம்பழம் பெற்றுட்டு இந்த மரம் பப்பாளி மரத்துல இருந்து வந்துச்சுன்னா நீங்க என்னைய முட்டாள்னு வைங்க. என்னையா படிச்சிருக்க நீ, பொது அறிவு இருக்கான்னு கேட்பீங்க. என்னைய பார்த்து முட்டாள்னு கேட்கறீங்க. உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, தேவனுக்கு பிடிக்காத வார்த்தை வந்துட்டு நான் உங்களை பார்த்து நீ எல்லாம் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொன்னா என்கிட்ட கோவப்படக்கூடாது. அல்லேலூயா வராது. இதுக்கு அல்லேலூயா வராது. எனக்கு தெரியும் எது எதுக்கு அல்லேலூயா வரும்னு தெரியும். எப்படி சொன்னா அதை வர வைக்கணும்னு தெரியும். பார்த்துக்கங்க. பாஸ்டர் என்னைய பார்த்து இப்படி கேட்டுட்டாரு. எங்க சபையில ஒரு சகோதரி திருவிருந்து கொடுக்கறப்ப பாஸ்டர் யோசிச்சுட்டாரு. திருவிருந்து கொடுக்கறப்ப பாஸ்டர் யோசிச்சு தான் கொடுப்பாரு. அதுக்காக ஒரு மன வருத்தம். பாருங்களேன், என்ன நம்ம வார்த்தை என்ன இருக்கோ. இயேசு சொல்லுகிறார், மரம் அதன் கனிகள்னால அறியப்படும். சிம்பிள். என் வார்த்தை என்னவோ, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து அவன் நியாய தீர்ப்பு நாளில் அவன் கணக்கு ஒப்புவிக்கணும்னு இயேசு சொல்லி இருக்கிறாருங்க. நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது? அதான் இப்படி நான் சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும்னா, அந்நிய பாஷை பேச தெரிந்தவன் சுய பாஷையை நிறுத்த தெரியணும். அந்நிய பாஷை பேசுவது ஆவியின் வரம் என்றால் சுய பாஷையை அடக்குவது ஆவியின் கனி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்நிய பாஷை பேசுவது ஆவியின் வரம். ஆமாவா இல்லையா? ஆவியானவர் கிரியை செய்றாரா இல்லையா? அந்நிய பாஷை பேசுவது ஆவியின் வரம் என்றால் சுய பாஷையை அடக்குவது ஆவியின் கனி. வரம் எவ்வளவு முக்கியமோ கனியும் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. காலமோ செல்லுதே. அடுத்த குறிப்புக்கு வருகிறேன். 1வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்த்துக்கங்க. ம் 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 இங்க யாக்கோபு வேகமாக பேசிக் கொண்டிருக்கிறவர் இங்க தேவ பக்தியை குறித்து பேசுகிறார். பக்தி வைராக்கியத்தை குறித்து பேசுகிறார். பக்தி, ரிலிஜன் ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். பக்தி, அந்த வைராக்கியம், இந்த பக்தி, டிவோஷன், இந்த பக்தியை குறித்து அவர் என்ன சொல்லுறாருன்னா, இதுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லி இருப்பாரு. நாவ அடக்காம ஒருத்தன் பக்தின்னு நினைச்சானா அந்த பக்தி வீணா இருக்கும்னு சொல்லி இருப்பார். இப்ப அடுத்து பக்தின்னு 2 காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். முதலாவது காரியம் என்னன்னா, உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர். யாக்கோபுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நேரம் இருந்தா தயவு செய்து ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் என்னன்னு நீங்க வாசிச்சு பாருங்க, தியானித்து பாருங்க. நான் இன்னைக்கு பேசுவதற்கு சுருக்கமா பேசுகிறேன். மற்றவர்களை, திக்கற்றவர்களை விசாரிப்பது கிறிஸ்தவனுடைய பண்பு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏழைகளை விசாரிப்பது, திக்கற்றவர்களை, விதவைகளை விசாரிப்பது, இது தேவனுடைய பண்பு. சங்கீதம் 68வது சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சங்கீதம் 68 5 6. ஆண்டவருடைய பண்பு என்னன்னு பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். அடுத்து தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அப்ப ஆண்டவருடைய பண்பு திக்கற்றவர்கள், விதவைகள், கட்டுண்டவர்கள், இவர்களை விசாரிப்பது. இன்னைக்கு நான் அதை செய்யாட்டி என்னிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. யோவான் 1 யோவான் 3:17 பார்க்கிறோம். உலக ஆஸ்தி உடைய ஒருவன் அவன் தன் இருதயத்தை அடக்கி கொண்டால், அவன் இருதயத்தை கொடுக்காம அடக்கிட்டானா அவன்கிட்ட தேவ அன்பு உண்டு என்று எப்படி சொல்லலாம்? இன்றைக்கு நம்ம ஊழியத்தில், ஊழியத்தின் செய்கைகளில் நம்ம எப்படி இணைந்திருக்கிறோம்? நம்ம விசாரிக்கிற காரியங்களில் விசாரிக்கிறோமா? திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். விசாரிக்கணும். இந்த விசாரிக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. எங்க திக்கற்றவர்களை விசாரிக்கிறத பத்தி சொல்லிட்டு அடுத்த வசனமா
நம்மளுக்கு தான் அதிகார பிரிவுகள் 16வது நூற்றாண்டுல வந்தது. அப்ப நிருபம் எழுதுறப்ப ஒரே நிருபம் தான், அப்படியே வரிசையா லெட்டர் பை லெட்டர் எழுதியிருப்பாங்க. அப்ப அப்படியே எக்ஸாக்டா அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க திக்கற்றவர்களை விசாரிக்கணும், நீங்க பட்சபாதமா இருக்காதீங்க. அதாவது மகிமையான இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, எங்க இவ்வளவு பெரிய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை சிறுபிள்ளையை போல செய்யாதீங்கன்னு சொன்ன மாதிரி, இல்ல இப்படி ஒரு குறைவான விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொன்ன மாதிரி யாக்கோபு சொல்லுகிறார். என்னன்னா பட்சபாதத்தோடே என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசாரிக்கிற காரியத்துல உங்களுக்கும் எனக்கும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஏழைகளை ஒரு விதம், படித்தவர்களை ஒரு விதம், பணக்காரர்களை ஒரு விதம், அப்படி இருக்கக்கூடாது. பட்சபாதம் இல்லாமல் நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், பட்சபாதத்தோட இருக்காதீங்க. நீங்க அடுத்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா கேட்கிறாருங்க. நான் கேட்டா பிரச்சனை ஆயிரும். நீங்களே வாசி கேட்டுக்கங்க. யாக்கோபு உங்களை என்ன கேட்கிறாரு நீங்களே கேட்டுங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். தேங்க்யூ சிஸ்டர். அங்க யாக்கோபு என்ன கேட்கிறாருன்னா, நல்ல மினுக்கோடு வஸ்திரம் வரவனை பார்த்து நீங்க இங்க உட்காரும், நீர் இங்க உட்காரும் என்றும், அப்படி இல்லாம வரவனை பார்த்து நீ இங்க உட்காரு, என் காலுக்கடியில உட்காரு அப்படின்னு சொல்றதும். ஏங்க நீங்க மிகப்பெரிய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இப்படி சில்லறத்தனமா, அந்த சின்ன பிள்ளைத்தனமா, அந்த குறைவாக, ஒரு ஈனமாக, ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சு பரலோகத்தை அவமானப்படுத்தாதீங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? நம்ம வாசம் யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தேவனிடத்துல வேற்றுமையின் நிழல் இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளை, தகப்பன் எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளை இருக்கணும். தகப்பன் வேற்றுமையின் நிழல் இல்லாதவர் என்றால் பிள்ளை நானும் வேற்றுமையின் நிழல் இல்லாம இருக்கணும். நம்ம செய்கிற ஊழியங்கள் எப்படி, நம்ம போய் விசாரிக்கிறது எப்படி, நன்மை துன்பங்கள்ல யாருக்கு எப்ப உதவி செய்கிறோம், யாருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். இயேசு மாத்திரம் என்னைய தேடி வரணும். பாரு, என்னை தேடி இயேசு எந்த வாழ்வை சொல்றோம். சேற்றுல கடந்த ஆண்டவரே என்னை தூக்குனீங்க, ஆனா நான் சேற்றுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. பட்சபாதம் உள்ளவர்கள் நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம்? வேகமாய் செல்கிறேன். திருச்சபையின் எழுப்புதலுக்கு ஜபம் ஒரு முக்கியமான காரணம், அது நம்மளுக்கு தெரியும். நீங்க நல்லா ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திருச்சபை வளர்ந்து பெறுவதற்கு மறைமுகமாக இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, இந்த பட்சபாதம் இல்லாத அன்பு. உள்ள வந்து பார்க்கிறவன் பக்கத்துல கிரேக்கனையும் பார்க்கறான், ரோமனையும் பார்க்கறான். ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீ ஆள வேண்டியவன், நீ அடிமையா இருக்கவன், நீ 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்க. ரோமனையும் பார்க்கறான், யூதனையும் பார்க்கறான், 2 பேரும் சேர்ந்து ஒரே மேஜையில சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. நீ என்னப்பா சேர்ந்து உட்கார்ந்து இருக்க? ஆண் பெண் எல்லாரும் சமமா இருக்கிறாங்க, ஏழை அடிமை சமமா இருக்கிறாங்க. எப்பாப்பிராத்துவை பார்த்து சகோதரனே அப்படின்னு சொல்லி ஒனேசிமு சகோதரனேன்னு சொல்லுகிறார். ஏன் அடிமையை பார்த்து பிரதர்னு சொல்ற? பார்த்தவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஆஹா, வாழ்ந்தா இந்த கம்யூனிட்டியில வாழணும்யா, போனா இந்த சபைக்கு போகணும்யா, இருந்தா இந்த மக்கள் கூட்டத்தில் இருக்கணும்யா. எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கள் ஆஸ்திகளை கூட வித்துட்டு தேவ ஆலயத்துல வந்து தங்கினதற்கு அடிப்படை விஷயம் என்னன்னா, தேவனுடைய பட்சபாதம் இல்லாத அந்த அன்பு பூரணமாய் சபையில இருந்தது. இன்றைக்கு நம்ம கேரக்டர் எப்படி இருக்கிறது? நம்ம இருக்கிறதுனாலே அவன் வேற சர்ச்சுக்கு போறான். இயேசுவை பிடிக்குது, ஆனா நம்மளை பிடிக்காதனால வேற சர்ச்சுக்கு போறான். எந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டோம் பாருங்க கிறிஸ்தவத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை. கடைசியாக பக்தி என்று சொல்லுகிற யாக்கோபு சொல்லுகிற காரியத்திலே அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உலகத்தாலே கரைபடாத மாசில்லாத சுத்த பக்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தின்னு சொல்லியே இவர் 3 காரியத்தை சொல்லி இருக்கிறார். முதலாவது, இவர்கள் நாவை அடக்கணும். 2வது, உபத்திரவத்தில் உதவி செய்யணும், பட்சபாதம் இல்லாம இருக்கணும். 3வது, உண்மையான ரிலீஜன் என்ன தெரியுமா? மாசில்லாத சுத்தமான பக்தி, கரைபடாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்படி சொல்லலாம், நாட் பொல்யூட்டட், இல்ல அன்அடல்ட்ரேட்டட். சில காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த உணவு பொருட்களோடு அதே போல இருக்கிற சில காரியங்களை கலந்துருவாங்க. கடுகோட சேர்த்து எதை கலப்பாங்க தெரியுமா? கல்ல கலப்பாங்க.
குட்டி குட்டி கல்லை கலப்பாங்க. பார்க்குறதுக்கு எல்லாம் ஒன்றாதான் தெரியும். ஆனால் ஒரு குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பக்தி அதே போல கலந்து இருக்கிறதா? தேவனை ஆராதிக்கிறதுல வைராக்கியம், அதே நேரத்தில் நம்ம பக்தியோட சேர்த்து உலக ஆசை, உலக இச்சை, உலகம் கலந்து இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாக்கோபு தெளிவா சொல்கிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அது தேவனுடைய ஈவு. இந்த ஈவை பெற்றவன் கிரியைகள்னாலே அந்த ஈவை மகிமைப்படுத்தணும். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இலவசமாய் ரட்சிக்கப்பட்டேன்றதுக்காக நான் நினைத்தபடி வாழக்கூடாது. இப்ப என்னுடைய வாழ்க்கை அந்த கிஃப்ட மகிமைப்படுத்துறதா இருக்கணும். அந்த கிஃப்ட மகிமைப்படுத்துறதா, அந்த தேவ கிருபையை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். கரையில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பார்த்துக்கங்க. பைபிள் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் இதை சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எல்லாம் சொல்கிறோம், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் பரிசுத்தம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக்கி, அப்படி அர்த்தம்? அவர் கேட்டப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஆமா, அதை நான் யோசிக்கலையே. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எளிதாக சொல்லணும்னா செப்பரேட்டட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் எங்களுக்கு அப்பாவா இருக்கிறீங்க, நன்றி. ஆனா உம்முடைய நாமம் எங்களிடத்திலிருந்து வேறுபட்டு, வித்தியாசப்படுத்தப்பட்டு, பரிசுத்தமாக தனிப்படுத்தப்பட்டு செப்பரேட்டடா இருக்கட்டும். ஏன்னா நீர் அவ்வளவு மகிமைக்குரியவர் என்று சொல்லி அர்த்தம். இப்ப இயேசு, இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16வது வசனம் நோட் பண்றவங்களுக்காக சொல்லுகிறேன். அழைத்தவர் பரிசுத்தர், எனவே நம்மளும் பரிசுத்தரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைத்தவர் வேற இடத்துல இருக்கிறாரு, அப்ப நம்மளும் எங்க தான் இருக்கணும்? எளிதான வார்த்தையில சொல்றேங்க, அழைத்தவர் உலகத்துல இல்ல, அழைத்தவர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்தமா வித்தியாசப்படுத்தப்பட்டு வேற இடத்துல இருக்கிறாரு. அப்ப அழைக்கப்பட்ட நானும் பரிசுத்தமா வித்தியாசப்படுத்தி எங்க இருக்கணும்? வேற இடத்துல இருக்கணும். நான் இங்க இருந்து நான் அழைக்கப்பட்டவன் சொன்னா என்னைய மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். அழைத்தவர் பரிசுத்தர், சிம்பிளான வார்த்தை, செப்பரேட்டட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர் உலகத்திலிருந்து பிரித்து தனியாக இருக்கிறார் என்றால் நானும் உலகத்திலிருந்து பிரிந்து தனியாக இருக்கணும். சபையின் வார்த்தை எக்லீசியான்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். எக்லீசியா கேம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். இந்த திருச்சபை என்று சொல்லி பெருமையாய் பேசுகிறோமே, அந்த திருச்சபைன்ற வார்த்தைக்கு அர்த்தமே உலகத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். நான் உண்மையிலேயே உலகத்திலிருந்து வெளியில வந்துட்டேனா? 6 நாள் உலகமும் நானும் ஒண்ணு. காந்தி பிறந்த மண்ணு. 7ஆம் நாள் ஐயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு வருது ஆத்திரம் அப்படின்னு பார்த்துக்கங்க. 6 நாள் உலகமும் நானும் ஒண்ணு. சிலருக்கு 7வது நாளும் உலகமும் நானும் ஒண்ணு. என்னன்னா இங்க என்ன ஓடிக்கிறோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், போனு உள்ள சபைக்குள்ள. உலகத்துல அன்பு இருந்துச்சுன்னா தேவனுடைய அன்பு இல்லை. இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். அநேக வார்த்தைகள் இருக்கிறது, ஆனா நேரத்தை கருதி நான் வேகமாய் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை, யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். அந்த யாக்கோபு நிருபத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்க. 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே. இப்படி நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருந்தேன்னா எப்படி இருக்கும்? நான் ஆரம்பிக்கிறப்ப எங்க சபையில் எப்படி ஆரம்பிப்பேனா, பிதாவாகிய தேவனாலும் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவது வாழ்த்து சொல்லி தான் ஆரம்பிப்போம். யாக்கோபு ஆரம்பிக்கிறார், விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே. கலாத்தியர்ல பவுல் சொல்றார், யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், புத்தி இல்லா கலாத்தியர், எப்படிடா வரட்டும், பரம்போட வரட்டுமான்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு வயதில்லை, அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் பேசட்டும், நான் கருத்துக்கு வரேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று, தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள், உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான், தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்படி சிம்பிளா சொல்றேன். ஏங்க விபச்சாரர் விபச்சாரின்னு சொல்றாரு? உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ற. கணவனுக்கு துரோகம் பண்றவன என்ன சொல்றோம்? விபச்சாரர், விபச்சாரின்னு சொல்றோம். மனைவிக்கு துரோகம் பண்றவன் என்ன சொல்றோம்? விபச்சாரன்னு சொல்றோம்.
தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கும் அன்பை விட்டுக்கிட்டு இருக்கையே. யாக்கோபு சொல்லுகிறார், நான் சொல்லல, அவர்களிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. நேரத்தை கருதி நான் முடிக்கிறேன். பாருங்களேன், சிம்பிளா சொல்லணும்னா அதாவது உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனை என்ன வார்த்தை போட்டிருக்கு, அவன் உள்ளத்துல இருந்து அட்டியிலிருந்து அவனுக்கு வெறுப்பு இருக்கு. பாஸ்டர் ஒரு இன்ஃபர்மேஷனை போஸ்டரை அனுப்பிச்சு விட்டு தம்பி வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ள அடி ஆழத்துல, ஆஹா அந்த மனுஷன் ஆரம்பிச்சிட்டாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வரும். பார்த்துக்கங்க. அப்படின்னா என்னன்னா, உலகத்துல இருந்து அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, உலக அன்பு தேவனுக்கு மேல பகையை உருவாக்குது. நம்மளுக்கு தெரியல, ரியலைஸ் பண்றது இல்லை. என் கேரக்டர் என்ன, இது என்ன உப்புனே பார்க்கறது இல்லை. இதை இப்படி திருப்பி சொல்லலாம், உண்மையிலேயே தேவனிடத்துல அன்பு இருந்துச்சுன்னா அவன் உலகத்தை அங்கீகரிக்க மாட்டான். உலகத்தை ஓகே பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். உலகம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். உண்மையிலேயே தேவ அன்பு இருக்கிறவன் தன் முழு இருதயத்திலிருந்து உலகத்தை பகைப்பான். வசனம் அப்படிதானங்க சொல்லுது. உலகத்தில் அன்பு இருக்கிறவன் தேவனை பகைப்பான் என்றால், தேவனிடத்துல உண்மையா ஒரு மனுஷன் அன்பு காட்டுறானா அவனுடைய உள்ளம் உலகத்தை பகைக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் 26வது சங்கீதம், நீங்க அதை ஃபுல் இதை வாசிக்கலாம். 4வது வசனம் 5வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சங்கீதம் யார பகைக்கிறாரா? பொல்லாதவர்களின் கூட்டத்தை, ஆங்கிலத்தில் ஈவில் டூவர்ஸ், எல்லா அசுத்தத்தையும் பொல்லாப்பையும் பொல்லாங்கு செய்கிறவர்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், பகைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பகை இருக்கிறதா? நம்ம என்ன பண்றோம்னா, அங்கீகரி பரவாயில்ல பாஸ்டர் அவன் அப்படித்தான், இதெல்லாம் இது இந்த காலம் இல்லைங்க. எனக்குள்ள ஒரு அனாதி அன்பு இருந்துச்சுன்னா ஒரு அனாதி வெறுப்பு, பகை, எனிமிட்டி இருக்கணும். இயேசு மரித்ததே இந்த பகையை சிலுவையிலே அழித்து தேவனுடைய பிள்ளை ஆகும்படி, சமாதானம் பண்ணும்படி இயேசு மரித்தார். இப்ப இயேசு மரிச்சதே வேஸ்ட். நீங்க எதுக்கு ஆண்டவரே எனக்காக சிலுவையில மரிக்கணும், நான் இன்னும் உலகத்தை தான் நேசிக்க போறேன், உங்களை பகைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லுகிறது போல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா? I'm going to love this world, oh Lord. நீங்க எனக்காக மரிச்சதே வேஸ்ட் ஆண்டவரே. உண்மையிலேயே சிலுவையை நேசிக்கிறவன், இயேசுவின் அன்பை புரிந்தவன், அவன் உலகத்தை பகைக்க ஆரம்பிப்பான். ஒரே ஒரு சாட்சி சுருக்கமா சொல்லிடுறேன். நவீன் ரிச்சர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், நீங்க யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. நவீன் ரிச்சர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிரபலமான, இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கு கூட செல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டப் கமெடியன். இந்த காமெடி ஷோஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தவர். அவரை நேரடியாக சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். திடீர்னு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நவீன் ரிச்சர்ட்ஸ் வராங்க. இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில், ஊழியக்கார கூட்டத்தில் இந்த மனுஷனுக்கு என்ன வேலை, அதான் என் மனசில் முதல்ல தோணுச்சு. உள்ளே வந்ததுக்கு அடுத்து அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். எப்படியோ ஒரு காரியத்தில் இந்த கொரோனா டைமில் பெற்றோர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டவர்கள் போல, அவர் சிறு வயதிலிருந்தே இயேசுவின் மேலே, தேவனின் மேலே அன்பு பற்று கிடையாது. இந்த கோவிட் டைமில் சும்மாவே வீட்டில் இருக்கிறோமேனு வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். திருவசனம் உள்ளே போக போக அவர் பிறந்திருக்கிறார். அவர் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார். அவர் அவருடைய சாட்சியை சொல்லிட்டு சில காரியங்களை பேசினார். கடைசி ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உலகத்திலிருந்து சபைக்கு வந்தேன். அவர் சொல்றது, நான் உலகத்திலிருந்து சபைக்கு வந்தேன், ஆனால் சபைக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியலைன்னு வருத்தத்தோடு சொன்னார். அவர் எதிர்பார்ப்பு கொரோனா டைம்ல, யாரும் இல்லாத டைம்ல, எங்கேயும் போக முடியாத டைம்ல பைபிளையே படிச்சு படிச்சு இயேசுவை ஏத்துக்கிட்டவர், ஓ இப்படிதான் சபை இருக்குன்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ இப்படிதான் இந்த சபை பரிசுத்தமா இருக்கும்னு எதிர்பார்ப்போட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உலகத்திலிருந்து சபைக்கு வந்தேன், சபைக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்கல. தயவு செய்து இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துடாதீங்கன்னு அவர் சொன்னார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 4 சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம ஆரம்பத்தில் பாடினோம், பரத்திற்கேறும் வழிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா. சந்தியாக போதகருடைய பாட்டு, என்னுடைய பெரிய தாத்தா அவருடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்கள் அம்மாச்சி இதை பாடிக்கிட்டே இருப்பாங்க. பரத்துக்கேறும் வழிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுங்க. யாக்கோபை போல
போகும் பாதையில் டயர்டாகி நான் படுத்துட்டேன். ஆனால் என் ஸ்பிரிட் ஓப்பன் ஆகட்டும் ஆண்டவரே, வானங்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் எளிமை நின்று ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் கிரியை செய்திருப்பார் என்றால் இந்த வார்த்தை உங்களை தொட்டு இருக்கும் அப்படின்னா 2025க்கு அநேக கேரக்டர் இருக்குங்க. இந்த காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேரக்டர்லாம் எனக்குள்ளே வரணும்னு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு டச் மாதிரி கடைசியில் சொல்லணும்னா இன்னொரு கேரக்டர் யாக்கோபு சொல்லுவார். ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அதே கேரக்டரை சொல்லி முடிப்பார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆரம்பத்திலே ஜபத்தை குறித்து சொல்லுவார். அவன் சந்தேகத்தோடு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். முடிக்கிறப்பையும் அதே கேரக்டரை திருப்பி நோட் பண்ணி முடிப்பார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அந்த ஜபத்தை சொல்லி பாரம் உள்ள வைராக்கியம் உள்ள ஜபத்தை குறித்து சொல்லி நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலன் உள்ளது என்று சொல்லி முடிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா இந்த சைக்கிளை ஓட வைக்கிறது என்னன்னா ஜப வாழ்க்கை. ஜபத்தில் தேவனுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் எளிமை நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரை மாலை பழி போல என் கைகளை உயர்த்துறேன்ப்பா, என்னையே ஜீவ பலி அர்ப்பணிக்கிறேன். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காம, பிரபஞ்சத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காம என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 4 கேரக்டர் எனக்குள்ள வரட்டும்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரத்திற்கேறும் வழிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதர் ஆக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். இன்னும் உங்க கூட நெருங்கி சேரணும்பா. ஆவியானவரே உங்க கூட நெருங்கி சேரணும். இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்கள் எனக்குள்ள வரணும். என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒரு மாய்மாலமான வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல அல்ல, வார்த்தை ஒன்று செய்கை ஒன்றுமா அல்ல ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா.